ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு திஸ் ஃபேரி டேல் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேக் நெயில்ஸ் வந்து எப்படி நம்ம வந்துட்டு நம்ம கையில் வந்து ஒட்டிக்கலாம் அண்ட் அதை இன்னும் நம்ம வந்து எப்படி அழகுபடுத்தலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போட்டுக்குமா, நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வைக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டு எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நெயில்ஸ் வந்து எப்படி நம்ம ஒட்டலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய நெயில் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இந்த உலகத்தில் என்ன தவிர வேறு யாருக்கும் இவ்வளோ கோரமான நெயில்ஸ் வந்து இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 ஷார்ட் எனக்கு. அண்ட் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒகேஷ்னலாக வந்துட்டு இந்த மாதிரி அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை நெயில்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இருக்கிற அந்த நெயில் பாலிஷை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவரால் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் என்ன ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே நெயில்ஸை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுதான் நானும் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ நெயில்ஸ்க்கான ஹைஜீனும் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் நம்ம வந்து மறக்கக்கூடாது. ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவர்லாம் வச்சு நம்ம நெயில் பாலிஷெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுற ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெயில்ஸ் இருக்கும் நம்மக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த நெயில்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நமக்கு வந்து சூட் ஆகும். சூட் ஆகலை அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ஒட்டாத லைக் சைஸ் வந்து மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா சரியாக வந்து லுக்காகவும் இருக்காது. அட் த சேம் டைம் அது வந்து நல்லாவும் ஸ்டிக்கும் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளோட நெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான அந்த நெயில் சைஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஷேப் பண்ணி நம்ம கட் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வச்சுக்கணும். இந்த 5 லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் வந்து கட் பண்ணி என்னோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே பார்த்து நான் வந்து ரெடியாக வந்து ஃபிங்கர்ஸில் வந்துட்டு ரெடியாக இருக்கேன் ஒட்டுறதுக்கு. அதான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்போவுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் என்ன ஒரு நெயில் டிப் வந்து நம்மளுக்கு வந்துட்டு செட் ஆகும் நம்மளுடைய நெயில்ஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெயில் க்ளூவும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வேறு எந்த க்ளூ போட்டாலும் இது ஒட்டவே ஒட்டாது இந்த க்ளூ தவிர. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நெயில் க்ளூவை இந்த ஃபிங்கருக்கு, அதாவது இந்த நெயிலுக்கு நடுவில் நம்ம வந்துட்டு ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் தான் போடணும். இது போட்ட உடனே நம்ம வந்துட்டு நெயிலில் வந்து ஒட்டிக்கணும், இல்லைனா வந்து காஞ்சி போயிடும், ஒட்டாது. ஸோ நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஹார்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து நல்லா நெயில்ஸில் வந்து ஸ்டிக் ஆகும் விழாமல். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நெயில்ஸ்க்குமே நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இனிஷியலி வந்துட்டு கஷ்டமாக இருக்கலாம் மேபி, பட் அதுக்கப்புறம் வந்து பழகிடும். ஸோ எப்போவுமே வந்துட்டு இந்த நெயில்ஸுக்கு நடுவில் தான் நம்ம வந்துட்டு அந்த நெயிலுக்கு வந்து போடணும். சைட்ஸ் கார்னர்ஸ்க்கெலாம் நம்ம வந்து போடக்கூடாது. அது மாதிரி நெயில் மேலேயும் நம்ம வந்துட்டு போடணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து விட்டுட்டா போதும். ஸோ நான் உங்களுக்கு காட்டின மாதிரி நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு சைஸுக்கு நம்ம வந்துட்டு அந்த நெயிலை வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அந்த நம்மளே வந்துட்டு ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து அது ஈஸியாக வந்து ஒரு லுக்காகவும் இருக்கும், நல்லா வந்து ஒட்டும். ஸோ இதுக்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இருக்கேன். மிச்சம் இருக்க 3 விரலுக்கும் இந்த 2 விரலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா நெயில்ஸ்க்கும் வந்து நம்ம இதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணலாம்.
வந்துட்டு நம்ம நெயில்ஸ் எல்லா கைக்கும் வந்து வச்சு முடிச்சாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அவுட்புட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே விட்டாலும் ரொம்ப கிளாஸியாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் வச்சுட்டு. ஸோ சீரியஸாகவே வந்துட்டு ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குது இந்த அவுட்புட். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து நெயில்ஸ் வந்து ஒட்டி முடிச்சாச்சு, நெயில் பெயிண்ட்டும் அடிச்சாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நெயில் ஆர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஒரு மேட் லுக் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து கலர்ஸ் வச்சு பூந்து விளையாடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் இல்லை கூல் வாட்டரில் ஏதாச்சும் ஒன்றுல வந்து நீங்கள் இல்லை வார்ம் வாட்டர்னே வச்சுக்கோங்க. நல்லா சோக் பண்ணிக்கோங்க உங்கள் கையை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதோட எண்டுக்கு வந்து டாப்புக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வந்துடும். இனிஷியலி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்துட்டு சோக் பண்ணுங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா ஃபிங்கர்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, கையில் வந்து இந்த க்ளூலாம் ஒட்டும் அப்படின்ட்டு, அதுதான் இது. எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நெயில்ஸ் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அரவுண்ட் ஒரு $140 நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 100 நெயில் டிப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கூடவே வந்து ஒரு நெயில் க்ளூவும் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் இருக்கிற அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து கான் சொல்கிறேன். ஸோ கான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய நெயில்ஸ் இருக்குது, யூஸ் டு பெரிய நெயில்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் என்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஷார்ட் நெயில்ஸ் இருக்குது அப்படின்னும் போது டே டு டே லைஃப்க்கு வந்து இது வந்து சூட் ஆகாது. கொஞ்சம் ரொம்பவே டிஸ்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். லைக் எது பிக் பண்ணணுனாலுமே ஒரு மாதிரி ப்ரிக் ஆகும். லைக் அது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். மற்றபடி வந்துட்டு ஒகேஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளூ போட்டு ஒட்டுறோம் அப்படின்றதுனால அவ்வளோ ஈஸியாக அது வந்து வராது, விச் இஸ் அ வெரி குட் திங். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க அந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸ்லேயே வந்து ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஈவன் நீங்கள் இந்த நெயில்ஸை வந்து ரிமூவ் பண்ணாலுமே, இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸை ரிமூவ் பண்ணாலுமே எக்ஸஸாக இருக்க க்ளூ வந்து அங்கேயே தான் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ இது பண்ணாலும் அது போகாது. அது ஒரு கான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட் நெயில்ஸ் இருக்குது, லாங் நெயில்ஸ் வேணும், நெயில்ஸ் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கணும் உங்கள் நெயில்ஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பட் ஒகேஷனலாக நீங்கள் யூஸ் பண்ணும் போது நல்லாவே இருக்கும். டே டு டே லைஃப்க்கு நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு பார்லருக்கே போயிட்டு ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கிறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய நெயில்ஸ் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இது யூஸ் டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பெரிய நெயில்ஸ் இருந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்கள்ல உங்கள் நெயில்ஸை. ஸோ வந்து உங்களுக்கு பழகிருக்கும். புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னும் போது இனிஷியலி ரொம்ப 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 டிஸ்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஃபார் ஷியோர். பட் ஒகேஷ்னலி நீங்கள் இதை போட்டு சாப்பிட்றதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. சும்மா எங்கேயாச்சும் வெளில போகிறீங்க, ஒரு மால், ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னும் போது ஜாலியாக இது பண்ணிக்கலாம். ஸோ எஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டு எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாங்கள் எல்லாம் இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அண்ட் தென் டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய். There's not much to do when all I can is thinking about you. Not